நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா பேசிக் டிசைன்ஸை ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஒரு டிசைனை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். பேசிக் டிசைன்ஸான 4 டிசைன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் லைன் எப்போவுமே இந்த மாதிரி ட்ராக் பண்ணி போடக்கூடாது. இப்படி போடுறப்போ லைன் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கோணையாக போயிடும். இதுவே ஸ்டார்ட் டு எண்ட் பாயிண்ட் 2 டாட்ஸ் வச்சு அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் லிஃப்ட் பண்ணி போட்டிங்கன்னா ப்ராப்பரான லைன் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி லைன் அச்சீவ் பண்ணதும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அகெயின் அண்ட் அகெயின் லைன் ட்ரா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் பர்ஃபெக்டான லைன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் எலமெண்ட் திக் லைனில் எல்லாரும் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக் என்னென்னா கோனை நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்துருவாங்க. இந்த மாதிரி இழுத்து விடுறப்போ லைன் ப்ராப்பராக கிடைக்காம டில்ட்டடாகவும் கோணையாகவும் போயிடுது. இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ண 2 நார்மல் லைன் ட்ரா பண்ணி இந்த 2 லைனுக்கும் மிடில் கோனை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு லைன் கொடுக்குறப்போ ப்ராப்பரான திக் லைன் கிடைக்குது. திக் லைன்ஸை தான் மெஹந்தியில் ஹைலைட்டர்னு சொல்லுவோம். ஒரு ஷேப்க்கு மேலே நம்ம திக் லைன் கொடுக்குறப்போ அதை ஹைலைட்டர்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பேசிக்காக ஒரு ஷேப் ட்ரா பண்ணுறப்போ அது கிராஸாக போக நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஷேப் கிராஸாக போனாலுமே இந்த ஹைலைட்டர் வச்சு அதை கரெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எலமெண்ட் ஹம்ப் ரொம்ப ஈஸியான எலமெண்ட்டுங்கிறதுனாலேயே எல்லாரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு இந்த எலமெண்ட்டே இன்கரெக்டாக வந்துடுது. ப்ராப்பரான ஹம்ஸ் கிடைக்க ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணி கீழே உங்களுக்கு எந்த லென்த்தில் ஹம்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஆக்சுவல் லைன் அண்ட் ரெஃபரன்ஸ் லைன் ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஹம்ஸ் ட்ரா பண்ணிங்கனாலே போதும், பர்ஃபெக்டான ஹம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஹம்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான டிசைன். எல்லா டிசைன்ஸ்லையுமே இந்த ஹம் டிசைன் கண்டிப்பாக வந்திருக்கும். சிங்கிள் லேயர் ஹம்ஸ், டபுள் லேயர் ஹம்ஸ்னு 2 விதமாகவும் நம்ம இந்த ஹம்ஸை யூஸ் பண்ணலாம். லைன், திக் லைன், ஹம்ப் இந்த 3 டிசைனும் பேசிக் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான பார்டபிள் டிசைன். நெக்ஸ்ட் எலமெண்ட் ஃப்ரில்ஸ். இந்த ஃப்ரில்ஸை ஹம்ஸோட பிக்கர் வெர்ஷனும் சொல்லுவோம், ஹாஃப் சர்க்கிள்னும் சொல்லுவோம். ஹம்ஸ் வரைய என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணமோ அதே தான் ஃப்ரில்ஸ் வரையவும் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆக்சுவல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு எந்த லென்த்தில் நமக்கு ஃப்ரில் வேணுமோ அந்தளவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைனும் ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டையும் டச் பண்ணுற மாதிரி ஃப்ரில்ஸ் ட்ரா பண்ணுறப்போ பர்ஃபெக்டான ஃப்ரில்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரில் டிசைன் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் 2 டைம் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஃப்ளவர் மேக் பண்ணுறப்போ, இன்னொன்று ஹம்ஸ்க்கு நெக்ஸ்ட்டாக வரப்போ. லைன், திக் லைன், ஹம்ப், ஃப்ரில் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்டபிள் டிசைன் தான். பார்ட் 2 ஆஃப் பேசிக் எலமெண்ட்ஸ்க்கு பி மேந்தி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.